உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களை விட்டு என்னால போகவே முடியலங்க. மனசுக்குள்ள அப்படி ஒரு வலி, அப்படி ஒரு வேதனை. இதனாலதான் காதல் வலி கொடூரமானதுன்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல. போன குடு குடு. ஓகேங்க, திரும்ப ஆரம்பத்துல இருந்து புலம்பி உங்களை நான் வெறுப்பேத்த விரும்பல. இப்ப நான் ஏஜிஆரை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மெஸ்ஸ வித்துருவேன். உங்க பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். அது என்னன்னா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. தங்கச்சியா? அவ பேரு அஞ்சலி. நானும் அவளும் ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்க. அம்மாவோட நெருங்கிய தோழி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்ததுனால அவளை தத்து கொடுத்திருக்காங்க. அம்மா இறந்த பின்னாடி பெரியம்மா அவளை மறுபடியும் கூட்டிட்டு வர ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நானும் முயற்சி பண்ணேன். ஆனா அப்ப அவ இங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவளை தத்து எடுத்தவங்க துபாய்க்கு கூட்டிட்டு போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு தான் கடைசியா தகவல் கிடைச்சது. அப்புறம் துபாயில இருக்க தெரிஞ்சவங்களை புடிச்சு அவளை தேடணும். ஆனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலங்க. ஆனா நாங்க அஞ்சலிய தேடுற விஷயம் இப்ப வரைக்கும் எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணுங்க. உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ வச்சு எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும். இந்த மெஸ்ஸ வித்து கிடைக்கிற பணத்தை அவளுக்கும் நீங்க கொடுக்கணும். இந்த ஒரு உதவி மட்டும் நீங்க எனக்கு செய்யுங்க. தூரமா போறேன், வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன்னு சொல்லியே என்னை விட்டு ஒரேடியா போயிட்டியே. அண்ணே அழாதண்ணே. அண்ணி வேற ஏதாச்சும் சொல்லிருக்காங்களான்னு கேளு. அஞ்சலிய கண்டுபிடிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க, ஓகேவா? அப்புறம் இன்னும் சில விஷயம்லாம் தனித்தனியா பேசி ஒரு 10 வாய்ஸ் மெசேஜ் போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே கேட்டுருங்க, சரியா? நான் போறேங்க. ஷெட்யூல்லையா? ஆமாண்ணே, அப்படியும் அனுப்பலாம். ஆனா அவங்களோட லாகின்ல போனாதான் அதை கேட்க முடியும். ஆன்லைன் பாட்காஸ்ட்னு இப்ப எல்லாத்துலயுமே இப்படி செய்யலாம். ஏய், எனக்கு எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குடி. தமயந்தி ஏதோ சாக போறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி இவ்ளோ நெகட்டிவா பேசியிருக்கா. அது மட்டும் இல்லாம ஏதோ புதுசா தங்கச்சி இருக்கான்னு வேற சொல்றா. ஐயோ, ஒண்ணுமே புரியல பிரீத்தி எனக்கு. ஓ, தமயந்திக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்காளா? இவ்வளவு வருஷம் நமக்கு அது தெரியாம இருந்திருக்கே. உடனே போய் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.